Exercise 2.4, sixth one. Find the least value of the positive integer n for which root 3 plus iota whole power n. First one, real இருக்குன்னு சொல்றாங்க. Then purely imaginary இருக்குன்னு சொல்றாங்க. So அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? For example, take iota. ஓகேவா? So என்ன பண்றோம்னா first real னா என்னன்னு பார்க்கணும். First purely real னா என்ன? First purely real, then purely imaginary. Purely real னா என்ன வரக்கூடாது? இங்க என்ன பண்ணோம்? only real part மட்டும் இருக்கணும். or without imaginary part. So purely imaginary னா என்னது? only iota term or என்ன பண்ணிக்கலாம் நம்ம iota part, then without real term or real part. ஓகேவா? சோ இதான் என்னது purely real இருக்கிறதுக்கான கண்டிஷன், purely imaginary இருக்கிறதுக்கான கண்டிஷன். சோ ஃபர்ஸ்ட் டேக் iota. நம்ம என்ன பண்ண போறோம்? iota எடுத்துக்கிறோம். iota-வோட பவர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப ரைஸ் பண்ண போறோம். சோ ரைஸ் பண்ணுங்க. iota power 1 which is equal to iota. iota power 2 which is equal to minus 1. iota cube which is equal to minus iota. iota power 4 which is equal to positive 1. So இப்ப பாருங்க iota-வோட purely imaginary எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. purely imaginary எங்கெங்க இருக்கு? iota power 1, then iota power 3. So இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா போனா உங்களுக்கு என்ன வரும்? iota power 5, 6, 7, 8ல என்ன பண்ணலாம் நீங்க? ரியல் பார்ட்லாம் வரலாம், imaginary அதாவது iota parts-உம் வரலாம். ஓகேவா? then possibilities of getting real only. So என்னென்ன வருது? iota power 2, iota power 4. இப்போ என்ன கேக்குறாங்கங்க? இப்போ least positive integer n தான் கேக்குறாங்க. சோ இதுக்கு என்னது? purely real-ஆ இருக்கிறதுக்கான least positive integer value என்னது? purely real. So purely real னா first என்னது? நம்ம iota square என்ன பண்ணிப்போம்? இதுதான் என்னது? least positive integer எதுவா இருக்கிறதுக்கான chances? purely real-ஆ இருக்கிறதுக்கான chance. Then purely imaginary-ஆ இருக்கிறதுக்கான chance என்ன இருக்கு? iota power 1 iota தான் இருக்கு. சோ இது என்னது? இது என்னது? இந்த 2 தாங்க least positive integer, அதாவது 2. இங்க least positive integer என்னது? 1 தான். ஓகேவா? which is purely imaginary. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா? சோ இந்த எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். So let us take z equal to root 3 plus iota அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? so forget about n. இப்போ என்ன பண்ணிட்டோம்? z என்ற root 3 plus iota z ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். so z ன்னு எடுத்துக்கிறதுனால raising the powers of z. இப்போ என்ன பண்ண போறோம்? z ஓட பவர்ஸ் ரைஸ் பண்ண போறோம். ஏன்? இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம்? பவர்ஸ் தான் ரைஸ் பண்ணோம். பவர்ஸ் ரைஸ் பண்ணி எந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு iota வந்துட்டு பியூர்லி ரியலா இருக்கு இல்ல பியூர்லி இமேஜினரியா இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? z ஓட பவர்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சோ ரைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? z ஸ்கொயர் வருமா? சோ z பவர் 1 இருக்கு. சோ z பவர் 1 ஓட வேல்யூ இது. தென் அப்போ z பவர் 1 என்னது? பியூர்லி இமேஜினரியாவும் இல்ல பியூர்லி ரியலாவும் இல்ல. இது என்னது? ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. சோ ரியல் பார்ட் இருக்கு, இமேஜினரி பார்ட் இருக்கு. ஓகேவா? சோ அதனால என்ன பண்றோம்? z ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுங்க. z ஸ்கொயர் which is equal to root 3 plus iota over 2. ஓகேவா? சோ இது என்னது? a plus b the whole square formula இருக்கு. சோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் a, what is a? root
3 the whole square, then plus 2 times what is a? Root 3. So root 3, then what is b? Iota. Iota plus what is b square? What is b? Iota the whole square. Okay va? So என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் க்கு ஸ்கொயர் ரூட் get cancel. So remaining என்ன வரும் நமக்கு? 3 மட்டும் வரும். So 2 times root 3, 2 root 3 into iota, 2 root 3 times iota. Okay va? Then iota square oda value என்னது? -1. So which is equal to 3 minus 2 we get 2 plus 2 root 3 times iota. So z square which is equal to 2 என்ன பண்றீங்க, காமன் பண்ணிக்கங்க, 2 open parenthesis 1 plus root 3 iota. Okay va? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், z ஸ்கொயர் ரேசிங் பவர் என்ன பண்ணிட்டோம், z ஓட பவரை ரைஸ் பண்ணி z ஸ்கொயருக்கு ஃபைண்ட் பண்ணலாம்னா அது நமக்கு அகைன் மறுபடியும் அது ரெக்டாங்குலர் ஃபார்ம் which is காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? சோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அடுத்தது z கியூப். சோ z இன்டு என்ன பண்றோம், z க்கு இன்னொரு பவர் ரைஸ் பண்றோம். சோ z கியூப் ஃபைண்ட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் find z square into z which is equal to z cube find பண்ணோம். ஓகேவா?